இந்தியால நம்மளால ஆயில் பிசினஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஆல்ரெடி 10,000 வருஷமா நிறைய ட்ரெடிஷனல் ஆயில் யூஸ் பண்றாங்க சார். என்னையா சொல்ற, லிஸ்ட் கொண்டு வந்தியா? இந்த லிஸ்டே ரொம்ப சின்னது சார். 5 வகையான எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்க. நீங்களே பாருங்க. என்னையா சொல்ற, 10,000 வருஷமா இந்த 5 எண்ணெய் தான் யூஸ் பண்றாங்களா? கடுகெண்ணெய், நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய். இது சாப்பிடுறதுனால தான் அவனுங்க உடம்புல எந்த ப்ராப்ளமும் வந்து தொலைல. முதல்ல இருக்க நல்லெண்ணெய், அது பேரே பாரியா நல்ல எண்ணெய்னு வச்சிருக்கானுங்க. இந்த எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி அவங்க கால் முட்டியில் ஏச்சாங்க அப்படின்னா ஜாயிண்ட் பெயின், மசில் பெயின் இது எல்லாத்தையுமே எடுத்துரும். இந்த எண்ணெயை சாப்பிடுறதுனால தான் 80 வயசு 90 வயசுலயும் பாக்குறதுக்கு இளமையா இருக்காங்க. செகண்ட் இருக்கிற கடுகெண்ணெய், இது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும், டைஜஷன் ஹெல்ப் பண்ணும், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் எல்லாமே இந்த எண்ணெயில இருக்கு. கிரவுண்ட்நட் ஆயில்ல மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்கு, வைட்டமின் ஈயும் சேர்ந்திருக்கு. இந்த எண்ணெயை சாப்பாடோட சாப்பிட்டு வந்தா உடம்புக்கு அவ்வளவு எனர்ஜி கொடுக்கும், நரம்புக்கும் மூளைக்கும் அவ்வளவு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இதை யூஸ் பண்ணி எவ்வளவு ஹீட்ல வேணாலும் இருக்கலாம், அந்த அளவுக்கு டெம்பரேச்சர் சஸ்டெயின் பண்ணும். இதுல இருக்க தேங்காய் எண்ணெயை தலையில தடவினா முடி வளரும், ஃபேஸ்ல தடவினா ஸ்கின் ஷைன் ஆகும், மெட்டபாலிசம் அண்ட் ஃபேட் பர்னிங்க்கு இது ஹெல்ப். அவ்வளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு அதுல. கடைசியா இருக்க நெய், வைட்டமின் ஏ, K2, D, E இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கியா நெய்யில. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இவனுங்க வேற எண்ணெயை நோக்கி போகவே இல்லை. அப்ப இந்தியன்ஸ்க்கு ஆலிவ் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் இந்த மாதிரி ரிஃபைன்ட் ஆயில்ஸ் எல்லாம் தேவை இல்லையா சார்? ஆல்ரெடி தங்க மாதிரி 5 ஆயில் வச்சிருக்காங்க. இவனுங்களுக்கு எதுக்கு ஆலிவ் ஆயில்? ஆலிவ் அவங்க ஊர்ல நிறைய விளையிறதுனால அதை அவனுங்க ஆயில் ஆக்கி பிராண்ட் பண்ணி எங்களுது தான் ஹெல்த்தின்னு விற்க ஆரம்பிச்சானுங்க. இவ்வளவு நாள் அவனுங்க என்ன சாப்பிட்டானுங்களோ அது எனக்கு கவலை இல்லை. இனிமேல் நம்ம ஊர்ல இருந்து ரிஃபைன் பண்ணி கொண்டு வர அந்த எண்ணெய்களை தான் அவனுங்க யூஸ் பண்ணணும். இனிமேல் சன்ஃபிளவர் ஆயில், காட்டன் சீட் ஆயில், சோயாபீன் ஆயில், ரைஸ் பான் ஆயில், கெனோலா ஆயில், பாம் ஆயில், கடைசியா வனஸ்பதி, டால்டா இந்த விஷயங்களை மட்டும் தான் இந்த ஊர்ல பரப்பணும். நல்லா கேட்டுக்கோ. இனிமேல டிவி, ரேடியோ, சந்தை எல்லா இடத்துலயுமே போஸ்டர் ஓட்டுங்க. நெய் சாப்பிட்டீங்கன்னா ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அதிகமாகும், சீக்கிரமா இறந்துருவீங்க. கோகனட் ஆயில் சாப்பிட்டீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரும். எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இவங்களுக்கு அடிக்ஷன் ஆயிடும். எல்லாத்தையும் வறுத்து தின்னுவானுங்க. 30 வயசுல ஹார்ட் அட்டாக் வரும், 35 வயசுல ஃபேட்டி லிவர் வந்து செத்து போவான். இன்னும் 100 வருஷம் கழிச்சு ஃபாஸ்ட் ஃபுட் வந்துடும். பீஸா, பர்கர், ஃப்ரைஸ் இந்த மாதிரி தான் சாப்பிடுவானுங்க. சுட சுட வேகமா சாப்பிட்டு வேகமா செத்து போயிடுவானுங்க. என்ன ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு பொருளியா இந்த குக்கிங் ஆயில் தான் அவனோட ஹெல்த்தியே டிசைட் பண்ணும். அவன் உடம்பு நல்லா இருக்குமா கெட்டு போகணுமான்னு முடிவு பண்றது இந்த எண்ணெய் தான். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோயா, இந்த லிஸ்ட்டை அழிச்சிரு. லிஸ்ட்டை நான் அழிச்சிடுறேன், ஆனா ஃபர்ஸ்ட் கமெண்ட்டை பார்த்து எல்லாரும் அந்த எண்ணெய்களை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா